கடந்த ஒரு வார காலமாக இது நடந்து கொண்டிருந்தாலும் கூட நான் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணுன்றதுக்காக தான் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டேன். அந்த பையன் இன்றைக்கு இருக்கின்ற இசை உலகில் இருக்கின்ற திரையுலகில் இருக்கின்ற சில தவறுகளை செய்தவனாகவும் அறியப்படுகிறான். அது அவனால் ஒப்புக்கொள்ளவும் பட்டிருக்கிறது. போதை மருந்து குற்றச்சாட்டு அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் பயன்படுத்தியது உண்மைதான். அதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ற வெளிப்படையான ஒரு வாக்குமூலம் தரப்பட்டிருக்கிறது. அவன் மீது பெண்கள் சில பேர் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அது நான் அந்த எண்ணத்தில் செய்யவில்லை, அவர்களிடமும் நான் பணிவாக நடந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற வாக்குமூலமும் அவனிடமிருந்து வந்திருக்கிறது. தான் செய்திருக்கின்ற தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொண்டவனாக இருந்தாலும் கூட நிறத்தினுடைய அடிப்படையில், அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவனுடைய அடிப்படையில் அவன் மேலே இன்னைக்கு பாயிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவீன சங்கிகள், மதத்தை முகமூடியாக போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற வேடதாரிகள். அந்த வேடதாரிகளுடைய முகத்தை கிழிப்பதற்கு வந்த வேடனாகத்தான் அவன் அறியப்படுகிறான். அவன் சொல்கிறாங்க ஒரு அம்பு வச்சுட்டு மீன் அடிப்பான், அதனால் பையங்கள்லாம் வந்து அவனுக்கு வேடன் பேர் வச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு அந்த பேர் எப்படி பொருத்தமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்களை ஏமாற்றுவதற்கும் மதத்தின் பேராலும் இனத்தின் பேராலும் ஜாதியின் பேராலும் அடக்குமுறை செய்து கொண்டிருக்கின்ற கபடதாரிகளுடைய முகமூடிகளை கிழிக்கின்ற வேடனாக, வேட்டையாடுகின்ற வேடனாக நான் அவனை பார்க்கிறேன். என்னுடைய பிரேயர், என்னுடைய கடவுள் மீது நான் கேட்கின்ற என்னுடைய என்ன சொல்வது கேட்பு கோரிக்கையெல்லாம் என்னவென்று கேட்டால், இதை போன்று 10-20 பிள்ளைகள் இந்தியா முழுவதும் தேவைப்படுகிறார்கள். ஒரு இனத்திற்கு ஒருவன் தேவைப்படுகிறான். அவன் ஒன்றும் மாவோயிஸ்ட் மாதிரி போய் துப்பாக்கி எடுத்துட்டு சண்டை போடணுன்னா நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதை நான் ஆதரிக்கின்ற ஆளும் இல்லை. ஆனால் பேசுகின்ற ஒரு குரல் மூலமாக, எழுப்புகின்ற குரல் மூலமாக, கலகத்தின் குரலாக வருகின்ற பொழுது நியாயத்தையும் ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் எவன் பேசுகிறானோ. ஆங்கிலத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கு, இந்த பிரேசிலில் இருக்கிற சின்ன சின்ன ஏழை குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகளை வந்து எல்லாரும் வன்முறைகளுக்கு பயன்படுத்துவாங்க, ட்ரக் விற்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, விபச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதில் அடிப்பட்ட ஒரு சின்ன பையன் எழுதுனது வந்து ஒரு 3 வரி இருக்குது. அது வந்து ஒரு இசையாக வந்த ஒரு 3 வரிகள் பாடலாக வந்துச்சு. அதாவது ஓ காட் வி ஏட் அவர் ஹங்கர், வி சோல்ட் அவர் சோல், வி ஆல் பவுண்ட் டு தி ஹெவன், த டேஸ் ஆஃப் ஹெல் ஆர் ஆல்ரெடி ஓவர் ஹியர்னு பேர் இருக்கு. கடவுளே, எங்கள் பசியை நாங்கள் உண்டோம், எங்கள் ஆன்மாவை நாங்கள் விற்றுவிட்டோம், கண்டிப்பாக நாங்கள் சொர்க்கம்தான் செல்ல வேண்டும், நரகத்தின் வாழ்வுதான் இங்கே முடிந்து விட்டதேன்னு அந்த பாட்டு சொல்லும். அந்த வலியை வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த பாட்டு சொல்லி, எங்கள் பசியை நாங்கள் உண்டோம் என்று சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, எத்தனை கவித்துவமான அழுகை அது, எத்தனை கவித்துவமான வலி அது.